பாரிஜாதம் 39. வாசலிலேயே நின்றிருந்த சதீஷை வாங்க மாப்ள என்று வரவேற்று கதவை திறந்து அழைத்து சென்றார் வெங்கடேசன். கட்டுக்கடங்கா கோபத்தோடு வந்தவன், எங்க போயிருந்தீங்க இத்தனை நாளா என்றான். அஞ்சனா வீட்டுக்கு போகணும்னு அச்சு ரொம்ப ஆசைப்பட்டா மாப்ள, அதுதான் அங்கே கூட்டிட்டு போயிட்டு வந்தோம் என்றதுமே, எவ்வளோ தைரியம் இருந்தால் அங்கே போயிருப்ப என்று மனைவியிடம் எகிரியவன், இத்தனை நாள் இல்லாமல் இப்படி அம்மா வீட்டுக்கு போகிற தைரியம் எங்கேருந்துடா வந்துச்சுன்னு பார்த்தேன், இப்போதானே தெரியுது. ஏண்டி உன் அக்காங்க கூட சேராதன்னு என்று அவன் ஆரம்பிக்கவுமே தடுத்த அர்ச்சனா, சும்மா சும்மா என் அக்காங்கள மாதிரின்னு பேசுகிறத முதல்ல நிறுத்துங்க. என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சும் அதை புரிஞ்சிக்க முடியாதவர் அவளை பற்றி விமர்சிக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் என் வரையில தான் பேசணும். அவளை ஏதாவது பேசுனீங்க நல்லா இருக்காது என்ற மனைவியின் பேச்சில் திகைத்து போனான் சதீஷ். அஞ்சுக்காவை பற்றி உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்களே, என் அக்காவை இப்படி ஒரு நிலையில கொண்டு வந்து நிறுத்தினதே அவளை கட்டிக்கிட்ட அந்த கேடு கட்டவன் தான். ஆனால் அவனை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க. இத்தனைக்கும் அவனோட லட்சணம் டிவி பேப்பர்னு எல்லா இடத்துலையும் வந்துச்சு தானே. எங்களுக்கு என்ன வேண்டுதலா சீரும் சிறப்புமாக கல்யாணம் பண்ணி அனுப்பின புருஷனுடனான வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து அம்மா வீட்டில் உட்காந்துக்கணும்னு? ஒவ்வொரு பொண்ணோட ஆசையும் கனவும் புருஷன் கூட நல்லா வாழணும், எல்லாரும் மெச்சுற மாதிரி பேர் எடுக்கணும், குழந்தை குட்டிகளோடு சிறப்பாக இருக்கணும், பெற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்கணுங்கிறது தான். அப்படி பலவித கனவுகளோடு வர பெண்களை இப்படி ஒரு நிலையில நிறுத்துறதே உங்களை மாதிரியான ஆண்கள் தான். ஒருத்தராவது அவளோட கனவுக்கு தோள் கொடுக்குறீங்களா? உங்களுக்கே தெரியும் நான் உங்களை எவ்வளோ விரும்பி கட்டிக்கிட்டேன்னு, உங்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருந்தேன்னு. ஆனால் இத்தனை நாளும் பொண்டாட்டியாக தான் என்னை நடத்தினேன்னு பார்த்தா உங்கள் குழந்தையோட அம்மாவா கூட என்னை நீங்கள் மதிக்கலை. ஏய், ரொம்ப பேசுகிறடி நீ, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. ஒழுங்கு மரியாதையாக கிளம்பு. இல்லை, முடியாது. என்னடி சொன்ன? சந்தேக புத்தி உள்ளவங்க கூட எல்லாம் வாழவே முடியாது. ஃபோனை செக் பண்ணுறது, நான் எங்கே போகிறேன் வரேன்னு உங்கள் அம்மா கிட்ட விசாரிக்கிறதுன்னு என்னை நம்பாமல் இருந்தால் நான் எப்படி அங்கே வாழ முடியும்? உங்களுக்கு எப்போ என் மேலே நம்பிக்கை வருதோ அப்போ கூட்டிகிட்டு போங்க. நம்பிக்கை இல்லாத இடத்துக்கு வர நான் தயாராக இல்லை என்றவள் குரல் உடைய தன்னை மீறி கண்ணீர் பொங்கியது. உங்களுக்காக நான் எவ்வளோ பொறுத்து போனேன். ஒரு நாளாவது நகை புடவைன்னு கேட்டிருப்பேனா? பிரசவத்துக்கு அம்மா வீட்டுக்கு போகணும்னு தானே கேட்டேன். அதையும் முடியாதுன்னு சொன்னால் எப்படி? இது உங்கள் குழந்தை தானே என்றதுமே, ஏய் என்று சீறினான் சதீஷ். பரவாயில்ல, இந்த அளவுக்காவது உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கே என்று கசந்த புன்னகையோடு கணவனை பார்த்தவள், என்னோட டெலிவரிக்கு இன்னும் சில வாரங்கள் தான் இருக்குது. ஒவ்வொரு பொண்ணுக்கும் பிரசவங்கிறது மறுபிறப்பு. பொழைச்சி வருவேனானே தெரியாது. ஒருவேளை நான் பொழைச்சி வந்தேன்னா அதுக்கப்புறமும் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா வாங்க, வாழலாம். இல்லைனா பரவாயில்ல, அப்பா அம்மா வார்த்தையை விட நீங்கள் தான் முக்கியம்னு தேர்ந்தெடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த தப்புக்கான தண்டனையை நான் அனுபவிச்சுக்கிறேன். இதுதான் உன் முடிவாடி? நாளைக்கு இதுக்காக கண்டிப்பாக அனுபவிக்க போகிறேன். இதுவரை அனுபவிச்சதை விடவா? எங்கள் அப்பா அம்மா அப்போவே சொன்னாங்க. ஆனால் நான் தான் புத்தி கெட்டு போய் பலவித கனவோடு உங்களை கட்டிக்கிட்டேன். சத்தியமாக அப்போ இருந்து இப்போ வர நீங்கள் தான் எனக்கு ஹீரோவாக இருக்கீங்க. ஆனால் நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கலையே. என் அக்காங்க மாதிரியே தான் நான் சொல்லி சொல்லி காட்டின உங்களுக்கு என்னை பற்றின கவலை எதுக்கு? போய் உங்கள் வேலையை பாருங்கள். இன்னொரு கல்யாணம் வேணும்னா தாராளமாக பண்ணிக்கோங்க என்றதில் ஆடி போனான் சதீஷ். அவனுக்கு அப்படிப்பட்ட எண்ணமெல்லாம் கிடையாது. அவனுக்குமே அவன் அடிமை மனைவியை மிகவும் பிடிக்கும். அதனாலேயே தேடி வந்திருந்தான். ஆனால் அவளின் மாற்றத்தையும் முடிவையும் எதிர்பாராத அதிர்ச்சியில் மாமனார் மாமியாரை பார்க்க அவர்களோ தங்கள் பெண்ணின் நிம்மதிதான் தற்போதைய முக்கியம் என்று தெளிவாக சொல்லிவிட வேறு வழியின்றி அங்கிருந்து கிளம்பினான். அயவந்திநாதன் பெண்கள் காப்பகம். மா மேயாய் என்றபடி பிரீத்தியின் அறைக்கதவை தட்டிவிட்டு திறந்து உள்ளே சென்றான் ஆதிரையன். சொல்ல ஆதி, என்னப்பா விஷயம்? மா, இன்னைக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் என்று அவன் சொன்னதுமே பதறி போய் மகன் அருகே வந்தவள், உனக்கு ஒன்றும் இல்லையே என்று அவனை தலை முதல் கால் வரை ஆராய்ந்தாள். மா சில், எனக்கு ஒன்றும் இல்லை. நம்ம கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு அக்காவுக்கு கையில் காயம். நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டேன். பட் கூட இருந்தவங்க அவங்களுக்கு ஏதோ மென்டல் ட்ராமா இருந்ததாகவும் அதனால் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணினதாகவும் சொன்னாங்க. ரியலி? எப்படி இப்படி ஒரு தாட் வந்தது, அதுவும் நம்ம ஹோமில் இருக்கிறவங்களுக்கு என்ற பிரீத்தியிடம் ஆச்சரியம். பின்னே மாதம் குறைந்தது 2 முறையாவது இங்கே வரும் அலர்விழியின் கவுன்சிலிங்கில் பெண்களுக்கு தைரியத்தோடு வாழ்க்கையில் போராடும் எண்ணம் தான் வருமே தவிர்த்து யாருமே உயிரை மாய்த்து கொள்ள நினைக்க மாட்டார்கள். இப்போது புதிதாக இது என்ன பிரச்சனை என்று எண்ணியவள், யார் என்னன்னு விசாரிச்சு ஆதி என்றாள் மகனிடம். எஸ்மா, ஹர் நேம் இஸ் அருணா அண்ட் ஷி ஹாஸ் அ ஃபேமிலி டூ என்றான் ஆதிரையன். வாட்? மா, யூ ஹியர்ட் இட் ரைட். பட் ஸ்டில் பெரியமாவோட ரெஃபரன்ஸில் தான் இங்கே வந்திருக்காங்க. அலரா என்று பிரீத்தி கேட்ட அதே நேரம் ஆதிக்கு அழைப்பு வந்தது. பேசி முடித்தவன்,
மா அவிரன் அண்ணா தான் கால் பண்ணினாங்க. ஆத்விக் அத்வைத் வந்தாச்சாம், கீழே வெயிட் பண்ணுறாங்க. யூஸ்வல் செக்கப் பண்ணிட்டேன். 2 பேருக்கு ப்ரீத்திங் இஷ்யூஸ் இருக்குது, ஒருத்தருக்கு ஃபுட் பாய்சன் ஆகியிருக்கு என்று ரிப்போர்ட்டை அவளிடம் கொடுத்தவன், டோர்னமெண்ட்டுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், ப்ளஸ் பண்ணுங்க என்று அன்னையிடம் ஆசீர்வாதம் பெற்றான். அப்பாவுக்கு சொல்லிட்டியா ஆதி? அப்பாவை பார்த்துட்டு தாம்மா கிளம்புவேன். அர்ஜுன் வரானா? தெரியலையே, அவி அண்ணாவை கேட்குறேன் என்று கைபேசியை எடுக்க, வேண்டாம், பட் அவனை ட்ரைவ் பண்ண விடாதீங்க, அப்புறம் தாமரைக்கு பதில் சொல்ல முடியாது. சரிம்மா என்று புன்னகையோடு ஆதி கிளம்பிய அதே நேரம் அருணாவை அழைத்து வந்தனர் 2 பெண்கள். அவர்களில் ஒருத்தி அருணாவிற்கு மிகவும் நெருக்கமானவள். அவள் வாழ்வில் நடந்ததை எல்லாம் அறிந்திருப்பவள். என்ன நடந்தது என்று பிரீத்தி கேட்கவும், இங்கே வந்தபோது அவள் இருந்ததற்கும் அசோக் வீடியோ, அதைத் தொடர்ந்து அவளது தற்போதைய மாற்றம் வரை அனைத்தையும் சொல்லி முடித்தாள். சரி கிளம்புங்க என்று பிரீத்தி அடுத்த நொடியே தன் முன் இருந்த அருணாவை ஓங்கி அறைந்த போதும் அவள் கோபம் கட்டுக்குள் இல்லாமல் போயிருந்தது. உன் உயிரை எடுக்க நினைக்கிறவ வெளியே போய் செய்ய வேண்டியது தானடி, ஏன் ஹோம் தான் கிடைச்சதா என்றதில் அருணா அதிர்ச்சியோடு பார்த்தாள். பின்னே இத்தனை நேரம் உடன் இருந்தவர்கள் எல்லாம் இந்த முடிவிற்காக அவளை திட்டி பல அறிவுரைகள் கொடுத்த நிலையில் பிரீத்தியின் பேச்சு அதிர்ச்சி கொடுக்காமல் என்ன செய்யும்? அடுத்தவ புருஷனுக்கு, அதுவும் சொந்த தங்கச்சி புருஷனை மாதிரி நமக்கு வாய்க்கலையேன்னு சொந்த புருஷன் தொடங்கி அத்தனை பேரையும் துச்சமாக நடத்தியிருக்கியே, நீ எல்லாம் என்ன பொம்பலடி? இத்தனை அசிங்கத்தையும் பண்ணின பிறகு நீ எல்லாம் எதுக்கு இனியும் பூமிக்கு பாரமாக இருக்க என்று பிரீத்தி கேட்க விக்கித்து போய் அவளை பார்த்தாள். ஏண்டி, எத்தனைக்கும் நீ ஆசைப்பட்ட அழகனே ஒரு சக்கடை, அதிலும் ஒரு கூவத்தோடு சேர்ந்து இப்போ நாரி போய் கிடக்கான். அவன் மேலே ஆசைப்பட்ட நீ என்னவா இருப்ப என்றவளின் முகத்தில் அப்படி ஒரு அசூசை ஏற்பட்டது. நான் இப்போ அப்படியெல்லாம் கிடையாது மேடம், நம்புங்க, நான் ரொம்ப மாறிட்டேன் என்ற அருணாவின் கண்ணம் மீண்டும் சுரீரென எரிந்தது பிரீத்தி கொடுத்த அறையால். வாயம் மூடுடி, திருந்தனவ தான் இத்தனை மாசமா புருஷன் பிள்ளைங்களை பற்றின எண்ணமே இல்லாமல் இங்கே சொகுசா உட்காந்து நிம்மதியாக தின்னுக்கிட்டு இருக்கியா? மேடம், அப்படி நிஜமாக திருந்தனவளா இருந்தால் உனக்கு ஒரு வாய் சோறு தண்ணி இறங்காது. எப்படா நம்ம தப்பை திருத்துவோம், பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணுவோன்னு துடிச்சிருப்ப. எல்லாத்தையும் விட உன் குழந்தைங்களுக்கு செஞ்சதை நினச்சி தூங்காமல் போயிருப்ப, அவங்கள பார்க்க தவிச்சிருப்ப. ஆனால் இதில் எதுவுமே செய்யாமல் ஜம்முன்னு சாக போயிருக்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு செத்துட்டா நீ பெரிய புனித ஆத்மா ஆகிடுவேன்னு நினப்பா? சாரி மேடம், தெரியாமல் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். சி, வாயமோடு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு யார் முகத்தையும் பார்க்க முடியாமல் அவங்க கேள்வியிலிருந்து தப்பிக்க தற்கொலை பண்ணிக்க போயிட்டு சாரி கேட்டால் திருந்துட்டேன், வாழ பிடிக்கலன்னு சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை என்றதற்கு அருணாவால் பதிலளிக்க முடியவில்லை. ஆனாலும் ஆண்டவனுக்கு எவ்வளோ ஓரவஞ்சனை பார்த்தியா? சரியா சொல்லணும்னா அவனுக்கு சுத்தமாக இறக்கமே கிடையாதுடி என்ற பிரீத்தியை புரியாமல் பார்த்திருந்தாள் அருணா. ஆமாம், உறவுகளோட அருமை தெரிஞ்சு அன்புக்காக ஏங்குறவங்களுக்கு எதையும் கொடுக்க மாட்டான். ஆனால் உறவோட அருமை தெரியாமல் கிடைச்ச சொந்தங்களை துச்சமாக நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு உறவுகளை அள்ளி அள்ளி கொடுப்பான், உனக்கு கொடுத்த மாதிரி. ப்ளீஸ் மேடம், இப்படி சொல்லாதீங்க. நிஜமாவே கொஞ்ச நாளாக நான் அவங்களெல்லாம் பேசினதுக்கு, மன நோய் கிடைச்சதுக்கு எதுக்காக உயிரோடு இருக்கேன்னு தோணுது. நீ மட்டும் கிடையாது, உன்னை மாதிரி பல முட்டாள்கள் இருக்காங்க. வாழ்க்கையோட அருமை தெரியாமல், குழந்தை புருஷனோட பெருமை புரியாமல், தாங்கிற அகம்பாவத்தோட உங்கள் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டா பரவாயில்ல, ஆனால் மற்றவங்க வாழ்க்கையை ஏன்டி சேர்த்து அழிக்கிறீங்க என்றவளுக்கு இன்னுமே ஆவேசம் அடங்காததில் மீண்டும் ஒரு அறை விட்டாள் அருணாவிற்கு. இந்த இடம் யாரும் இல்லாமல் வாழ வழி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கானது, உன்ன மாதிரி அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறவளுக்கு கிடையாது என்றதில் அருணா பயத்தோடு பிரீத்தியை பார்த்திருக்க, பெத்தவங்க இல்லாமல் சொந்தம்னு யாரும் இல்லாமல் அனாதையாக இருக்கிறவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும். உனக்கு என்ன வாழ்க்கை அத்தனை ஈஸியாக போயிடுச்சா என்ற பிரீத்தியின் கர்ஜனையில் அருணாவிற்கு தூக்கி வாரி போட்டது. புருஷனோட அருமை புரியாமல் அடுத்தவனை பெருமை பேச எப்படி முடியுது? உங்களுக்கெல்லாம் உடம்பு கூசல என்றதில் அருணா கூனி குறுகி நின்றாள். குறையாத கோபத்தோடு அலருக்கு அழைக்க, சொல்லு பிரீத்தி என்றாள். அலர், நீ ஒருத்தி எங்க சேர்க்க சொல்லி இருந்தியே, அவளோட ஹிஸ்ட்ரி முழுசாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் இங்கே அனுப்புனியா என்றாள். இல்லையே, அந்த பொண்ணு டிஎஸ்பி சர்வேஸ்வரனோட ரிலேட்டிவாம். இங்கே சேர்க்க சொல்லி பர்சனல் ரிக்வெஸ்ட், சம் ஃபேமிலி ப்ராப்ளம். எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது பிரீத்தி, பட் கவுன்சிலிங் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நானும் வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எங்கே ஒரு மாதமாக டைமே கிடைக்கல. இவளால் 1 இல்லை 2 இல்லை, புருஷன், குழந்தைகள், அப்பா அம்மா, தங்கச்சின்னு அத்தனை பேருக்கும் எவ்வளோ வேதனைன்னு தெரியுமா அலர் என்று அடுத்த 15 நிமிடத்தில் அருணா பற்றி சொல்லி முடிக்க, இன்னுமா அவளை அங்கே வச்சிருக்க என்ற சீற்றம் அலர்விழியிடம். உன்னோட ரெக்கமெண்டேஷன்றதால தான் எந்த கேள்வியும் கேட்காம விட்டுருக்காங்க. கொஞ்ச நாளாகவே இவள் அழுதுட்டு இருந்ததாகவும் இன்னைக்கு கத்தியை எடுத்து கையை கிழிக்க பார்த்ததில் என்கிட்ட கொண்டு வந்தாங்க. விசாரித்த பிறகு தான் விஷயமே எனக்கும் தெரிஞ்சது.
சாரி பிரீத்தி, எனக்கு இவ்வளோ இருக்குன்னு தெரியாது. சர்வா தான் அவளோட மனமாற்றத்துக்காக இங்கே தங்க வைக்க முடியுமான்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் கவுன்சிலிங் பண்ணியிருந்தா அப்போவே எனக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன செய்ய, என்னாலையும் வர முடியல என்று தன் சேம்பரில் இருந்து பேசிக்கொண்டிருந்தவள், ஓகே பிரீத்தி, இன்னைக்கு ஒரு முக்கியமான தீர்ப்பு இருக்குது, எனக்கு நேரமாச்சு, நான் அப்புறம் பேசுகிறேன் என்றதும் பிரீத்தி அழைப்பை துண்டித்து அருணாவை அழுத்தமாக பார்த்தாள். மேடம், நான் என்ற அருணாவின் பேச்சு பிரீத்தியின் பார்வையில் அமிழ்ந்து போனது. இத்தனை நடந்த பிறகும் நீ திருந்தலைன்னா என்ன கேட்டால் நீ எல்லாம் இருக்கிறதே வேஸ்டி. அதோட இதுக்கும் மேலே உன்னை இங்கே வச்சிருக்க நான் முட்டாள் இல்லை. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் என்று பிரீத்தியின் கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டாள் அருணா. ஆனால் அவளிடமிருந்து விலகியவள், ஒன்று உன் புருஷன் பிள்ளைங்க காலில் போய் விழுந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கோ, இல்லை என்றவள் ஒரு கணம் தன் பேச்சை நிறுத்தி, என்ன கேட்டா நீ திரும்ப அங்கே போகாமல் இருக்கிறது தான் அந்த மனுஷனுக்கும் குழந்தைங்களுக்கும் செய்கிற நல்லதுன்னு சொல்லுவேன். மேடம் அப்படி சொல்லாதீங்க, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவங்க காலுக்கு செருப்பாக இருக்கவும் தயாராக இருக்கேன். இதை பார், நீ உன் அம்மா வீட்டுக்கு போகிறதும் போகாததும் உன் விருப்பம். ஆனால் ஒழுக்கமாக வாழணும்னு நினச்சா அதுக்கு 1000 வழி இருக்குது. ஆனால் சொகுசாக வாழ நினச்சா அதுக்கு ஒரே வழிதான் என்றிட அருணா கண்ணீர் மல்க அவளை பார்த்திருந்தாள். என் நேரத்துக்கு உனக்கே தெரிஞ்சிருக்கணும், இருந்தாலும் சொல்கிறேன், உன்னோட ஆதர்ஷ நாயகன் அசோக் வீடியோவை நீயும் பார்த்திருப்பதானே என்றதில் அருணாவிற்கு உடல் கூச அப்படியே மண்ணோடு மண்ணாகி போய்விட மாட்டோமா என்று துடித்து போனாள். அந்த வீடியோவில் இருக்கிறவனுக்கும் உனக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிற? என்ன கேட்டால் பூமிக்கு பாரமாக இருந்து அவங்களுக்கு தொல்லையாக இருக்கிறத விட போயிடுறது நல்லது தான். ஆனால் 2 பிள்ளைங்க இருக்கே, இது வரைக்கும் தான் அவங்களுக்கு நல்ல தாயாக இல்லாமல் போயிட்ட. இனியாவது நீ செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் தேடு. ஆனாலும் உன்னை விரும்பி கட்டிக்கிட்ட மனுஷனை நிறத்தை வச்சு எடை போட்டிருக்கியே, உன்னை என்ன பண்ணலாம் என்றவளின் கரம் மீண்டும் தொடர்ந்து அருணாவின் கன்னத்தை பதம் பார்த்ததில் உதடு கிழிந்து கன்னம் வீங்கி போனது. அதே நேரம் பிரீத்தியை தேடி வந்தனர் வெண்பாவும் வாகினியும். கதவை தட்டிவிட்டு அம்மா என்ற ஆர்ப்பரிப்போடு உள்ளே நுழைந்த குழந்தைகள் அங்கே இருந்த சூழலை கண்டு, மா டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா என்றனர். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன விஷயம்? மா, சிங்கிங் காம்படிஷனில் வழக்கம் போல் நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், இப்போ தான் மெசேஜ் வந்ததான், அப்பா சொன்னாங்க என்ற வாகினியை கட்டிக்கொண்டு முத்தமிட்டாள் பிரீத்தி. அவர்களை தொடர்ந்து வைபவியும் அங்கே வந்து சேர்ந்தாள். விஸ்வா பிரீத்தியின் பெரிய மகள் வெண்பா அப்படியே அவள் தாத்தா சிவசங்கரன் குணத்தை கொண்டு பிறந்திருப்பவள். அடுத்தவளான வைபவி பாட்டி வித்யாதேவியின் புத்தி கூர்மையும் ஆளுமையும் எதையும் நிதானமாக அணுகும் குணம் கொண்டு இருப்பவள். இறுதியாக வாகினி அப்படியே பிரீத்தியின் மறுபதிப்பு. அவளால் தவறை சகித்து கொள்ள முடியாது என்பதோடு யார் எதிரில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கும் பழக்கமே கிடையாது. யார் செய்தாலும் அவள் நீதிமன்றத்தில் அவர்களை தண்டிக்க தயங்கவே மாட்டாள், அது உடன் பிறந்தவர்களாகவே இருந்தாலும். அதே நேரம் விஸ்வாவின் குரல் வளமும் இசை ஞானமும் அப்படியே பெற்றிருக்கும் வாகினிதான் பள்ளியில் நடக்கும் போட்டிகளில் எல்லாம் முதல் பரிசு பெறுவாள். வெண்பாவிற்கும் இசை ஆர்வம் உண்டு என்றாலும் அண்ணனைப் போலவே இசைக்கருவிகள் வாசிக்க கற்றுக்கொள்வதில்தான் அதிக ஈடுபாடு காட்டுவாள். அவர்கள் மகன் ஆதிரையன் உருவத்தில் மட்டுமல்ல குணத்திலும் அப்படியே அவன் அப்பா விஸ்வதேவின் மறுபதிப்பு. 3 தங்கைகளையும் அத்தனை பொறுப்பாக பார்த்து கொள்பவன் இப்போது தாய் தந்தையரின் வழியிலேயே மருத்துவக் கல்லூரியில் அடியெடுத்து வைத்திருக்கிறான். அவனுக்கும் தங்கைகளுக்கும் 4 வருட இடைவெளி என்பதால் இப்போது அவர்கள் பள்ளியில் இருக்கிறார்கள். வெண்பா, வைபவி, வாகினி மூவரும் அக்ஷதா, அகமித்ரா மற்றும் அகநேத்ராவுடன் சேர்ந்து காப்பகத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு நடனம் சொல்லிக் கொடுப்பதை வாடிக்கையாக கொண்டிருக்கின்றனர். வார இறுதியில் இங்கு வருபவர்கள் அங்கிருக்கும் குழந்தைகளுக்கு கணினி, நடனம் என்று சொல்லிக் கொடுக்கின்றனர். ஆதிரையன் கல்லூரி முடித்த பின்னர் தன் நண்பர்கள் சிலருடன் மாலை இரவு வேளைகளில் இங்கே வந்து முதியவர்களுக்கான தினமும் ரொட்டீன் செக்கப் செய்கிறான். இவர்கள் மட்டுமல்ல, நேரம் கிடைக்கும் போது அவிரன், சரண் மகன்கள் ஆத்விக், அத்வைத் 2 மாதங்களுக்கு ஒரு முறை என்று வெற்றி மகன்கள் சித்தார்த், அர்ஜுன், சுபிக்ஷாவும் வருவது உண்டு. ஓகேம்மா, அக்ஷு, மித்ரா, நேத்ரா அக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்கள் கிளம்புறோம் என்று மூவரும் சிட்டாக பறந்துவிட பிரீத்தி மீண்டும் அருணாவை பார்த்தாள். என்ன முடிவெடுத்திருக்க? இனி கண்டிப்பா சாகிற முடிவுக்கு போக மாட்டேன் மேடம். என் வீட்டுக்காரருக்கும் குழந்தைங்களுக்கும் நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்ய எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, போதும் என்றாள் கண்ணீரோடு. வாய்ப்பு கொடுக்க வேண்டியது நான் இல்லை, உன் வீட்டுக்காரர் தான். அதே நேரம் உன் முடிவில் மாற்றம் இருக்காதே என்றாள் பிரீத்தி. நிச்சயமா இருக்காது மேடம். என் பொண்ணு ரொம்ப சின்னவ. இத்தனை நாள் என்ன எந்த அளவு தேடி இருப்பா. ஆனால் நான்லாம் என்ன அம்மான்னு தோணுது என்றவள் பிரீத்திக்கும் அவள் மகள்களுக்கும் இடையிலான உரையாடலை, அவர்கள் மகிழ்ச்சியை கண்ட குற்ற உணர்வில், இப்படித்தானே தன் பிள்ளைகளும் அவர்கள் வெற்றியை கொண்டாட தன்னை தேடி இருப்பார்கள் என்ற கேள்வி எழாமல் இல்லை.
நான் ஒரு பாவி மேடம், எனக்கு திரும்ப என் குடும்பம் கிடைக்குமான்னு தெரியல என்றவளிடம் மேலும் சில நிமிடங்கள் பேசிய பிரீத்தி, சரி நீ கிளம்பு என்று அவள் கையில் பணம் கொடுத்து அனுப்பி வைத்தாள். அருணா கிளம்பவும், சித்தி நீங்கள் சொல்லியிருந்தவங்களுக்கு சாங் கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டோம், அடுத்து கம்ப்யூட்டர் கிளாஸ் பார்க்கட்டுங்களா என்றபடி பிரீத்தி முன் நின்றிருந்தனர் அலர்விழியின் மகள்கள் அகமித்ரா மற்றும் அகநேத்ரா. அக்ஷதா எங்க? அவள் வெண்பாவோடு இருக்கா சித்தி. சரி நீங்கள் எல்லாரும் முதல்ல சாப்பிட வாங்க, அப்புறம் மற்ற கிளாஸஸ் பார்க்கலாம் என்றவள் குழந்தைகள் உண்பதற்கான ஏற்பாட்டை செய்ய தொடங்கினாள். அதே நேரம் காப்பகத்தை விட்டு வெளியில் வந்த அருணாவுக்கு கண்ணீர் நின்ற பாடில்லை. பிரீத்தி சொன்னது போல தன் பிள்ளைகளை பற்றி இத்தனை மாதங்களில் அவள் யோசித்து கூட பார்க்கவில்லையே. இவ்வளவு ஏன், பிள்ளைகளை அவள் பார்த்து வருட கணக்காகி போயிருந்தது. தன் அகம்பாவத்தால் கணவனை மட்டுமல்ல பிள்ளைகளையும் கண்டு கொள்ளாமல் போயிருந்தவள் அசோக்கின் வீடியோவை பார்த்த பின்னர்தான் தன் தவறை உணர்ந்திருந்தாலும் உறவுகளின் முக்கியத்துவத்தை அறிந்தால் இல்லை. இன்று பிரீத்தி பேசிய பிறகு மனைவியாக இருக்கும் தகுதியை தான் இழந்து போனேன், குறைந்தபட்சம் குழந்தைகளிடம் கூட அன்பாக நடந்து கொள்ளவில்லையே, நான் என்ன தாய் என்ற கேள்வி எழாமல் இல்லை. பிள்ளைகளை பற்றிய கவலை இன்றி போனது மற்றவர்களிடம் நடந்து கொண்ட முறைகள் என்று தன்னை நினைத்தே வெட்கி போனவள் முதலில் பிள்ளைகளை சந்திக்க பள்ளிக்கு சென்றாள். பள்ளி விடும் நேரத்திற்கு இன்னும் 1 மணி நேரத்திற்கும் மேல் இருந்தது. ஜெகன் குழந்தைகளை உயர்தர பள்ளியில் தான் படிக்க வைத்து கொண்டிருந்தான். எந்த வகையிலும் மனைவி பிள்ளைகளுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொள்பவன் அவர்கள் பள்ளி சென்று வரவும் வாகனம் ஏற்பாடு செய்திருந்தான். பள்ளி விட்டதும் வழக்கம் போல குழந்தைகள் அவர்கள் வாகனத்தை நோக்கி வர வழியிலேயே எதிர்பட்ட அருணாவை கண்டவர்கள் நடை தடைப்பட்டது. அம்மா என்று அவர்கள் பெண் அருணாவை நோக்கி வந்தாலும் மகன் அப்படியே அசையாமல் நின்றான். தன்னை நோக்கி ஓடி வந்த மகளை வாரி அணைத்து கொண்ட அருணாவிடம், ஏம்மா நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரல, அப்பா இனிமே நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொன்னாங்க, இப்போ வந்திருக்கீங்க, எவ்வளோ நாள் எங்கே போயிருந்தீங்க என்று கேட்க அவளால் பதிலளிக்க முடியவில்லை. அதே நேரம் மகனை பார்க்க அங்கே வந்து சேர்ந்தான் ஜெகன். ஆம், இன்று வேலை விரைவாக முடிந்து பிள்ளைகளை அழைத்து செல்ல வந்தவன் அங்கே அருணா இருப்பதைக் கண்டு ஒரு நொடி அவன் கண்கள் இடுங்கியது. ஆனால் மறுநொடியே, தினேஷ் பாப்பாவை கூட்டிட்டு வா என்று ஜெகன் சொன்னதும் அவன் தங்கை அருகே செல்ல அருணா விலகி நின்றாள். விலகி நின்றாலே தவிர்த்து அவர்களை விட்டு விலகும் நிலையில் அவள் இல்லை. ஜெகன் குழந்தைகளை அழைத்து செல்வதை வலியோடு பார்த்திருந்தவள் அடுத்த சில நிமிடங்களுக்கு என்ன செய்வது என்று புரியாமல் தளர்ந்து போனாள். இத்தனை மாதம் கழித்து தன்னை பார்த்த மகனின் பாராமுகம், கணவனின் ஒதுக்கம் அனைத்தும் அவளை முழுதாக உருக்குலைத்தது. தன் போக்கில் வழிந்த கண்ணீரோடு அவர்களை பார்த்து நின்றவள் தளர்ந்து போய் அங்கே போடப்பட்டிருந்த திண்ணையில் அமர்ந்து முகத்தை மூடிக்கொண்டாள். ஆனாலும் மனம் ஒரு பக்கம் கதற சத்தமின்றி கண்ணீர் வழிந்தது. ஒரு வழியாக தன் கண்ணீரை துடைத்து கொண்டு ஒரு முடிவோடு பள்ளியில் இருந்து கிளம்பி வீட்டிற்கு சென்றாள்.